இன்றைய திசை காட்டியில் நம்ம ஸ்டுடியோ வந்திருக்கிறாங்க மிஸ்டர் நவமணி, டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். வணக்கம் சார். சார், இன்றைக்கி இப்போ 12th முடிச்சுட்டு எல்லோரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. மோரோவர் எந்தெந்த குரூப்ஸ் போகணும், எந்தெந்த காலேஜஸ் சர்ச் பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுடைய கேட்டகரியில் லாஸ்ட் கேட்டகரியாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து எடுக்கணும். அந்த அக்கௌண்டன்சி இதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போக அதுக்கப்புறமா டிகிரி கோர்சஸ் சிலது, அப்புறமா 3rd கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு வருமானம் கொழிக்கிற ஒரு தொழிலாகவும் ஆண்டர்பிரினராகவும் ஆகலாம். ஜாப் வைஸும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து இதில் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு டைரக்டர் ஆஃப் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட டைரக்டர், ஃபஸ்ட்டு இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அதை சொல்லுங்கள். ஓகே, அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி அந்த படிப்பு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோக்கம். இது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும். இது வந்து லாஸ்ட் கேட்டகரின்னு சொல்கிறது, இது வந்து ப்ரொஃபஷனல் கம் டெக்னிக்கல் கோர்ஸ் தான். இப்போது இன்ஜினியரிங், மெடிசன் இது தான் வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படிப்பு வந்து அதாவது எந்த படிப்பு நம்ம தேர்வு செய்தாலும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ் அதுக்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது இன் இந்தியா அண்ட் அப்ராடில் அந்த கண்ட்ரீஸ்லாம் தேவையான போதுமான அளவுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இது வந்து ஒரு சுற்றுலாத்துறையை சார்ந்த படிப்பு. சுற்றுலாத்துறை வந்து ரொம்ப இந்தியாவிலும் சரி அதர் கண்ட்ரீஸ்லையும் சரி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ன்றது சுற்றுலாத்துறை சார்ந்த படிப்பு என்ற ஒன்று காரணத்தினாலும் இதனுடைய வேலைவாய்ப்புகள் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால இதனுடைய வேலைவாய்ப்பு எப்பவுமே வந்து அதிகரிச்சுட்டே தான் போகும் மொழியே இதுக்கான ஸ்கோப் வந்து எப்பவுமே குறையாது. இது வந்து ஒரு எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். நீங்களே சொன்னீங்க இது வந்து ஒரு எவர்கிரீன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. சுற்றுலாத்துறையும் வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. இட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா ஏர்ன் அண்ட் என்ஜாய் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இப்போ வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ ஒரு எக்ஸ்கர்ஷன் போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து யோசிக்காத ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு பிளான் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ஒரு கேட்ரிங் டெக்னாலஜி அப்படின்னு படிக்கிறதுக்கும் இந்த சுற்றுலா போகும்போது இவங்களுக்கு இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. இங்கே வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கோர்ஸஸில் வந்து வருது, எப்படி அவங்க இந்த கோர்சஸ் ஆஃப் இந்த கோச்சிங் இந்த சர்டிஃபிகேட்டட் கோர்ஸை சுற்றுலாத்துறையில் எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஓகே, அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி இதுதான் வந்து ஹப்பு. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஒரு கேட்டகரைஸ்டு தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டூர் ஆப்ரேட்டர்ஸ், ட்ராவல் அண்ட் டூரிசம்ஸ், இந்த மாதிரி இதுக்கு கீழே தான் இந்த சப் செக்மெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க வந்து இதில் எந்த துறைக்கு வேணாலும் நுழையலாம் ஈஸியாக. இது டூரிசத்துக்கு எப்படி வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு தாட் என்ன இருக்கும்? ஸோ அங்கே நம்ம எங்கே ஸ்டே பண்ணுவோம், எப்படி நமக்கு ஃபுட்டு அங்கே எப்படி இருக்கும், அந்த கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கும், அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அங்கே யார் நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து யோசிப்போம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இந்த படிப்பை சார்ந்தவங்க வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. ஒரு டூரிசம் ஸ்பாட் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆல் நெசசிட்டிஸ் அங்கே எப்படி இருக்கும். இது ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதில் எந்த இடத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு ஸ்டார் கேட்டகரிஸ் ஹோட்டல்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அது வந்து எப்படி அந்த ஹோட்டலுடைய க்ரைட்டீரியாஸ் எப்படி, அங்கே ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம இது பண்ணுறோம். வாட் எவர் த டெக்னாலஜி இப்படி தான் அட்வான்ஸ்டாக போயிட்டு இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெர் நீட் மேன் பவர். ஸோ அந்த மேன் பவர் தான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெல் கிவ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த வகையிலலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்க முடியும். ஸோ இந்த டூரிசம் இதில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கலாம் லேட்டர். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ்க்கான அடிப்படை தகுதிகள் என்ன, இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சார். இதுக்கான டியூரேஷன் என்ன, இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ 10th கேண்டிடேட் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டிப்ளமோ என்ரோல் பண்ணலாம். டிப்ளமோ வந்து ஃபார் 3 இயர்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க. 10th முடிச்சோன்னா டிப்ளமோ 3 இயர்ஸ் ஆமாம். அண்ட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து 12th கேண்டிடேட்ஸ் இப்போ 12th பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து டிகிரி பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து 3 இயர் ப்ரோக்ராம், அதுவும் 3 இயர்ஸ் தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேசிக் 10th வச்சுட்டு இப்போ பர்டிகுலராக இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஒரு 50 or below than 50 whatever it is, just pass with any groups will be eligible for hotel management courses. And ஒரு பாஸ் பண்ண அந்த ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் இதுல வந்து உள்ள நுழையறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் கோர்சஸ் அண்ட் தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். பேலன்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அவருடைய ஆர்வத்தை மட்டும் பொறுத்து அமையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எப்படி இருக்கும் சார்? பிகாஸ் ஏன்னா இது வந்து எடுக்கும்போது ஒரு மிடில் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கண்டிப்பாக அவங்க யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து மிடில் லோயர்ன்றதை விட இப்போ என்னாச்சு அப்படின்னா இதில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதனால் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கவங்க கூட வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணலாம். இதில் படித்து நம்ம இமீடியட்டாக வி கேன் கோ ஃபார் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும், ஆண்டர்பிரினர் ஆகலாம். டெஃபினட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம், டூரிசம் செக்டரில் ஒர்க்குக்கு ஜாபுக்கு போகலாம். யூ கேன் ஃப்ளை எனிவேர் இன் த வேர்ல்டு. எங்கே வேணாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த துறையில் தான். ஸோ அந்த மாதிரி ஒன்று தாட்ஸில் வராங்க. ஃபீஸ் வந்து ரொம்ப அதாவது டிஃபர்ஸ் யூனிவர்சிட்டி காலேஜஸை பொறுத்து ஃபீஸ் வந்து நார்ம்ஸ் டிஃபர் ஆகும். எங்கள் காலேஜில் பார்த்திங்கன்னா வெரி நாமினல் ஃபீஸ் தான், பேர் பண்ணக்கூடிய ஃபீஸ் தான். ஈவன் அதில் வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் அவேர் பண்ணிக்கலாம், ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் தோராயமாக? ஒரு 50 to 60 ஃபார் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் பர் இயர். இயருக்கு டிப்ளமோனா ஒரு 5,000 கம்மியாக இருக்கும். 50, 55, 45 இந்த மாதிரி. டிப்ளமோ படிக்கிற ஒருத்தர் வந்து டிகிரி படிக்கும்போது அதில் டேரெக்டாக எனக்கு டிகிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டேரெக்டாக செகண்ட் இயர் ஒருத்தர் அந்த மாதிரி ஜாயின் லேட்டர் என்ட்ரி ஸ்கீமில் என்ரோல் பண்ணலாம். இப்போ 10th முடிக்கிறாங்க, 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறாங்க, 3 years போகிறாங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு நான் டிகிரி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்து செகண்ட் இயர் லேட்டர் என்ட்ரி ஜாயின் பண்ணலாம். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆஸ் லைக் இன்ஜினியரிங் மாதிரி தான். இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு செகண்ட் இயர் லேட்டர் என்ட்ரி முடிக்கலாம், ப்ளஸ் 30 வந்துடலாம். ஸோ 10 + 3 + 2 டிகிரி அவங்களுக்கு. இதுலேயே மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் பிஜி இருக்குது, எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏ டூரிசம் ட்ராவல் அண்ட் டூரிசம் இருக்குது, இதில் எம்ஃபில் இருக்குது, டில் பிஹெச்டி வரைக்கும் இதில் பண்ணலாம். தனித்தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் அவங்க கோர்சஸ் எடுத்துகிட்டு படிக்கணும் அப்படின்னு. இப்போ டிகிரி படிக்கிறவங்க வந்து மேஜராக கம்ப்ளீட்டாக எல்லாம் தெரியும், எல்லாமே வந்துடும். ஆல் இப்போது இண்டிவிஜுவலாக நான் எனக்கு ப்ரொடக்ஷன் மட்டும் போதும், ஏதாவது ஒரு துறையில் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுக்கிறவங்க வந்து இண்டிவிஜுவலாக அந்த டிபார்ட்மெண்ட்டும் 1 year ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் இதனுடைய. அந்த மாதிரி எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார்? இப்போ மாஸ்டர் டிகிரி பண்ணணும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில்? இப்போ 10th முடிச்சுட்டு 1 year கிராஃப்ட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது 5 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் மேஜர். ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷன், ரூம் டிவிஷன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அண்ட் பேக்கரி கன்ஃபெக்ஷனரி. இதுதான் மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ். இதில் நான் ஏதோ ஒரு துறையை மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் படிக்கலாம் அப்படின்ற விருப்பப்படுற மாணவர்கள் இருக்காங்க. இதுவே வந்து இது கம்ப்ளீட்டாக படிக்கிறது அந்த 3 years ப்ரோக்ராம்ஸ், போத் டிப்ளமோ அண்ட் டிகிரி. இதை முடிச்சுட்டு பிஜி போகும்போது இன்னும் அட்வான்ஸாக பண்ணுவாங்க, யூஸ் லிட்டில் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டூரிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதில். இது வந்து டூரிசம் தான் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவாங்க பிஜி அண்ட் அபோவ் படிக்கும்போது. ஓகே, ஸோ இந்த மாதிரி. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி கம்ப்ளீட்டாக அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அபோவ் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிற ஒரு படிப்பு அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னீங்க. இது படிக்கிறதுக்காகவும் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வசதிகள் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பாக இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதாவது டூயல் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ 3 year ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா 2 years வந்து இந்தியாவில் படிக்கிற மாதிரி எந்த காலேஜ்லேயும், 1 year வந்து அங்கே அப்ராடில் அவங்க எந்த கண்ட்ரிஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்களோ, எந்த யூனிவர்சிட்டி கூட. இங்கே உள்ள காலேஜஸ் வந்து அவங்கள 2 years இங்கே கோச் பண்ணிவிட்டு அதுக்கு 1 year வந்து வெளியில் போய் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க 3 years கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹையர் ஸ்டடீஸ் இப்போ பிஜி நான் வந்து அப்ராடில் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து எனி கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி வந்து சுவிட்சர்லாண்ட் அண்ட் நியூசிலாண்ட், ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து படிக்கலாம். அங்கே படிச்சுட்டு தி கேன் ஒர்க் தேர் ஆல்சோ. பிளேஸ்மெண்ட் அவங்களே அங்கேயே பண்ணலாம். அல்லது நீங்கள் சொல்கிறது மாஸ்டர் டிகிரிஸ்க்கு அவங்க வந்து இந்தியாவில் வந்து கூட அதுக்கு தனியாக அவங்க எதுவும் எக்ஸாம்ஸ் எழுதி தான் செலக்ட் பண்ண முடியுமா இல்லைனா டேரெக்டாக இவங்களுக்கு? இல்லை, டேரெக்டாகவே இருக்குது. எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி வராது. ஏன்னா காலேஜஸ் இங்கே என்ரோல் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் மாஸ்டர் டிகிரிக்கு காலேஜோட டைப் வச்சுட்டு காலேஜிலேருந்து இவங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் இந்த செலவுகள் எல்லாம் வந்து அவங்க படிக்கிற இடத்துலையே வந்து ஏற்றுவாங்களா? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு பேர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ், அவங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே பேர் பண்ணிடணும். அண்ட் இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா அவங்க படிக்கும்போதே அவங்க பார்ட் டைமும் போகலாம். இப்போ அப்ராடில் போய் படிக்கணும் ஆசைப்படுறவங்க வந்து while they are studying they can go for the part times also. ஸோ அந்த பார்ட் டைமில் ஒரு இன்கம் வச்சுட்டு அவங்களோட ஃபீஸஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களால பேர் பண்ண முடியும். ஸோ ஒரு மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் அவங்க படிச்சுட்டு அங்கே ஜாப் தேடிக்கிறதுக்கும் இங்கேயே மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அப்ராடில் ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி படிக்க, இப்போ கனடாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஸ்போர்டில் யூஎஸில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் there are differences. ஓகே, ஆனால் என்ன ஜாப் ஓரியன்டாக பார்க்கும்போது அங்கே வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்கும். ஜாப் அண்ட் சேலரி தானே எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம கரன்சிக்கு அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் அது ஒரு மேஜர் இது இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே முடிச்சுட்டு கூட இப்போது பிஜி இங்கே பண்ணிவிட்டு எம்பிஏ ஆர் எம்எஸ்சி வாட்டவர் இங்கே முடிச்சுட்டு அதுவே ஆக்சுவலாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி இஸ் மோர் தென் எனஃப். அவங்க ஜாப் போகிறதுக்கு மோர் தென் எனஃப் தட் ஒன்.
ஸோ அதுக்கு மேலே அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறோம் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு இருக்குது. ஸோ இங்கேயும் படிக்கலாம் அங்கேயும் படிக்கலாம், போத் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். இங்கேயே முடிச்சுட்டு இல்லை அங்கே போய் படிக்கிறதா இருந்தால் எனக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப செலவாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கேயே படிச்சுட்டு போகணும் அப்படிங்கும்போது அது ஈஸியான ஒரு விஷயமா இருக்கா வாய்ப்புகள் கிடைக்கிறது? வாய்ப்புகள்னால் அவங்க லோன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ பேங்க் வந்து they can aware about the loan. இல்லை இங்கே படித்து முடிச்சுட்டு ஜாப் வந்து நான் ஃபாரினில் பண்ணணும் தாராளமாக பண்ணலாம். 3 years முடிச்சுட்டு வில் கைட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 1 or 2 years நீங்கள் எங்கேயே ஒர்க் பண்ணீங்க, வில் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அப்ராட். ஈவன் க்ரூஸ்லலாம் வந்து ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் இருக்குது ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இல்லை எனிவேர் இந்த வேர்ல்டு வந்து இன்டர்வியூஸ் எங்கள் காலேஜுக்கே டேரெக்டாக வரும். ஸோ வி வில் கைட் தம் ஃபார் ஓகே இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, அங்கே அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அவங்க ஓப்பனிங்ஸ் வந்து நீங்கள் இந்த காலேஜஸ்லேயே உங்களுக்கு வந்து வரும், எங்களுக்கே வரும். ஸோ நாங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுவோம். இங்கே இன்டர்வியூ இருக்குது, இங்கே அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கைட் பண்ணுவோம். ஜாப் ஷூரிட்டி வந்து எவ்வளோ % இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார், நீங்களே அமைச்சு கொடுக்கறதாக இருந்தால்? ஜாப்ஸ் ஷூரிட்டிஸ் 100% உண்டு. ஏன்னா வி வில் அசிஸ்ட் தம் ஃபார் த பிளேஸ்மெண்ட். அவங்க 3 years படிக்கும் போதே அவங்களுக்கு தேவையான ஆல் குவாலிட்டிஸ் வந்து வர வச்சிடும். ஸோ டியூரிங் அவங்க செகண்ட் இயர் போகும்போது ட்ரைனிங் போவாங்க. ஸோ எனிவேர் இந்த வேர்ல்டு தே கேன் கோ ஃபார் ட்ரைனிங், ஐஇடின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி போகும்போதே அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், இதுதான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு they'll கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 60% இண்டஸ்ட்ரி பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி போகும்போது இன்னும் 1 year 3rd year வரும்போது அவங்க they will be clear, ஓகே திஸ் இஸ் வாட் அவர் இண்டஸ்ட்ரி, இங்கே தான் போக பண்ணுறது. ஸோ அப்போ வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கு ஒரு பல வாய்ப்புகள் இருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவர் வந்து லோக்கல்லே அவங்க ஒர்க் பண்ணிக்கிறதா இருந்தாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இன்றைக்குமே கூட நீங்களே சொன்னீங்க வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு டூரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ பிக் பார்ட். ஸோ ஒரு ரூரல் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யோசிக்கிற ஒரு இடம் கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கு எந்த மாதிரியான கோச்சிங்ஸ் இருக்கும், ப்ரைவேட்டாக என்ன மாதிரி அவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? கம்யூனிகேஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒரு ரோல் தான் அது. கண்டிப்பாக அவர் படிக்கும்போதே நாங்கள் வந்து அவங்க சிலபஸ்லேயே பார்ட் ஆஃப் த சிலபஸ் இங்கிலீஷும் உண்டு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரெஞ்சும் உண்டு, அதர் லாங்குவேஜும் உண்டு. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு இது வந்து இந்த ரெண்டுமே வந்து போதுமா? இங்கிலீஷ் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக தெரியணும் இங்கிலீஷ். இட்ஸ் காமன், இட் இஸ் வெரி காமன். அண்ட் அதில் வந்து நாங்கள் காலேஜஸில் அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க வந்து தே ஹாவ் டு இம்ப்ரூவ் பை ரீடிங் த நியூஸ் பேப்பர்ஸ். கொஞ்சம் அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சரி, கிளாஸஸில் பேசும்போது சரி, ஃபேக்கல்ட்டிஸ் கூட பேசும்போது இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி, இட் கிவ்ஸ் மோர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரெஞ்ச் வந்து எதுக்கு அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அங்கெல்லாம் போகும்போது அந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரெஞ்சில் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பேசிக்கான லாங்குவேஜ் இந்த ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருக்கணும். அதையும் வந்து டூரிங் தர் 3 years ப்ரோக்ராம்ஸில் எதுவும் இன்க்ளூடட். ஸோ அதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. மோஸ்ட்லி இங்கிலீஷ் இஸ் வெரி காமன் அண்ட் அதுக்கான டீச்சிங்ஸ் வந்து 3 yearsலேயே நாங்கள் கொடுத்துருவோம். ஃப்ரெஞ்சும் வந்து பேசிக்கான ஃப்ரெஞ்ச் தெரியணுன்றதுனால தே வில் கெட் தட் ஆல்சோ. ஸோ அது வந்து பெரிய ஒரு பேர்டனாக இருக்காது லாங்குவேஜ். ஓகே, அப்படியே இல்லாமல் திணறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இது எப்படி அவங்கள வந்து போல்டப் பண்ணுவீங்க? எப்படின்னா இட் இஸ் ஆஸ் லைக் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், ஓகே ஒரு டிக்ஷனரி வச்சுட்டு அவங்க வந்து ரெஃபர் பண்ணிடணும். ஃபேக்கல்ட்டிஸ் கூட அதிகமாக வந்து பேச பழகணும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி வாட் ஒரு தப்பாகவே இருந்தாலும் சரி, பட் இட் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச பழகணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் கிவ் மோர் கான்ஃபிடென்ஸ். அவங்களுக்குள்ளே வந்து ஓகே இது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துடும். அதே இண்டஸ்ட்ரியில் ஹோட்டல்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனாலே மோஸ்ட்லி வந்து எல்லாம் இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போவே அவங்களுக்கு வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அவங்களுடைய மதிப்பெண்கள் அதாவது அவங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது அது உள்ள நுழையிறதுக்கு ஒரு ஈஸியான நுழைவாயிலாக இருந்தாலும் கூட இன்றைக்கி அதில் வந்து சர்வே பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் அதில் அவரை வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன் அண்ட் வெரி மஸ்ட். அதை தவிர்த்து அவரையும் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது, எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப மாடர்னைஸ்டாக திங்க் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது இல்லையா? உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா சிரமப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க இதிலெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும், பட் அது ஈஸி தான் இப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு எந்த மாதிரி சொல்லுவீங்க? அதான் இட்ஸ் லைக் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களையும் ப்ரெசென்டபிளாக காமிச்சிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் இது எந்த மாதிரி பண்ணுவீங்க? இப்போது இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன்ஸ், ஓகே அவங்கள வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வி வில் க்ரூம் ஹிம். ஓகே அவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரூம் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கிளாஸஸில் வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் இப்போ ஸ்கூலில் ஏபிசிடி சொல்லித்தராங்க எல்கேஜிலேருந்து. அந்த மாதிரி இந்த காலேஜுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீ இஸ் லேக்கிங் இன் திஸ் கம்யூனிகேஷன். ஸோ எப்படி பண்ணோம், ஒரு லெட்டர் ரைட்டிங் சொல்லிக் கொடுப்போம். ஓகே ஹவு டு சென்ட் த மெயில்ஸ்,
இதெல்லாம் தான் பேசிக்ஸ். ஓகே, ஒரு இன்ட்ரொடக்ஷன் உங்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றத டீச் பண்ணணும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு குரூப் டிஸ்கஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சின்ன டாபிக்ஸ் கொடுத்து அதை பேச சொல்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க கிளாஸஸ்லேயே கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அப்போவே அவங்கள டெவலப் பண்ணிக்கலாம். அதர் திங் டூரிங் த பீரியட்ஸ் அவங்களுடைய ஒரு சிம்பிள் லாங்குவேஜ், சிம்பிள் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் சிம்பிளாக இருக்கிற ஒரு சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ண சொல்லுவோம். ஸோ அதில் வந்து கிளாஸில் கொடுத்து தே ஹாவ் டு ரீட் இட். ஸோ அதை படிக்க வைப்போம். ஸோ எவ்ரிதிங் வந்து டீச்சிங் அந்த இதுலேயே வந்துட்டு அவங்களை வந்து மோல்ட் பண்ணி இதுலேயே வந்து அவங்க ஆல்மோஸ்ட் க்ரூம் ஆகிடலாம். ஏன்னா பிகாஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே குக்கிங் அண்ட் நீட்னஸ் அண்ட் அந்த இன்டீரியர்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். எப்படி நம்மளை க்ரூம் பண்ணிக்கிற விஷயம் கூட கொடுக்கப்படுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, நேரில் இன்றைய திசை காட்டி நிகழ்ச்சியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதற்கான மதிப்பெண்கள் எவ்வளோ இருக்கணும் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் போதும். நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாக்க எந்த துறையில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஆண்டர்பிரனராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, லோன் விஷயம் இருக்குது. ஸோ இதில் பல்வேறுபட்ட விளக்கங்களை இன்றைக்கி மிஸ்டர் நவமணி கொடுத்துருந்தாங்க. இந்த திசை காட்டி இதில் நிறைவடைகிறது. மீண்டும் மட்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.